அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தூக்கம் என்பது மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானது. இப்படிப்பட்ட தூக்கம் ஒரு சிலருக்கெல்லாம் சாதாரணமாக வரவே வராது. என்னதான் சொகுசான படுக்கறை இருந்தாலும், ஏசி இருந்தாலும் தூக்கம் வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, வாஸ்து ரீதியில் அவங்க தூங்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய கட்டில் சரியான ஒரு திசையில் இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் நிம்மதியாக தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு மூளை அவனுக்கு இருக்கும். அதே போல ஒருவர் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீண் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவங்களால மனசுக்கு நிறைவான சொத்துக்களையோ சேமிப்பையோ உருவாக்க முடியாது. அதுக்கு காரணம் பணத்தையும் செல்வத்தையும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பீரோ வாஸ்து ரீதியில சரியான ஒரு திசையில இல்லாததான் காரணம். மேலும் செல்வத்தையும் பணத்தையும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பீரோவில் வீண் விரயத்தை உண்டாக்கக்கூடிய சில பொருட்கள் இல்லாமல் இருக்கணும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி. வாஸ்து ரீதியில நம்ம தூங்குகின்ற கட்டில் மற்றும் செல்வத்தை வைக்கக்கூடிய பீரோ எந்த திசையில் இருக்கணும், எந்த திசையில் இருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிப்போம். அந்த பணத்தை நம்ம இஷ்டப்படி சந்தோஷத்துக்கும் நம்மளுடைய சுப விசேஷத்துக்கும் நம்ம செலவு பண்ணாதான் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும். அந்த பணத்தை வீட்டில் சரியான ஒரு இடத்துல வச்சா மட்டுமே தான் அது நம்மளுக்கு மென்மேலும் உதவியாக இருக்கும். அந்த பணம் மென்மேலும் பணத்தை உருவாக்கவும் மீண்டும் பணத்தை அதிகரிக்கவும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ வீட்டில் சரியான வாஸ்து முறைப்படி நம்ம பீரோ வைக்கணும். அந்த பீரோவில் நல்ல ஆன்மீக பக்தியோட அந்த பணத்தை நம்ம சேமிச்சுட்டு வரணும். பீரோவை எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பணம் என்பது நமக்கு நீடித்து நிலைச்சிருக்கணும். தண்ணி மாதிரி கரையக்கூடாது. வாஸ்து முறைப்படி தண்ணி இருக்கக்கூடிய திசை அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா வடகிழக்கு திசையை சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு திசையில் பீரோவோ அல்லது பணம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களும், செல்வம் தொடர்பான எந்த ஒரு விஷயங்களும் இருக்கக்கூடாது. பணம், நகை, வீட்டு பத்திரம் இது போல் எந்த ஒரு விஷயமும் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடாது. மேலும் பீரோ மற்றும் லாக்கர் இது போல் விஷயங்களும் வீட்டில் வடகிழக்கு திசையில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து, நெருப்பில் எந்த ஒரு பொருள் போட்டாலும் அது பொசுங்கி சாம்பல் ஆகிடும். நாம் சம்பாதிக்கிற பணம் மென்மேலும் நம்மளுக்கு உதவியாக இருக்கணும். நெருப்பில் போட்ட மாதிரி சாம்பல் ஆகக்கூடாது. வாஸ்து முறைப்படி அக்னி மூலை அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா தென்கிழக்கு மூலையை சொல்லுவாங்க. இந்த தென்கிழக்கு மூலையிலும் பணம் சம்பந்தமாக, செல்வம் சம்பந்தமாக எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. குறிப்பாக பீரோ, லாக்கர் இருக்கக்கூடாது. இந்த மூலையிலும் பணம், செல்வம், பத்திரம் இது போல் முக்கியமான விஷயங்களை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பீரோவை வைக்கக்கூடிய சரியான ஒரு திசை எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தென்மேற்கு மூலையை சொல்லலாம். இந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் பீரோ வச்சிங்க அப்படின்னா செல்வம் மென்மேலும் சேரும். மேலும் இந்த தென்மேற்கு மூலையில் நம்ம செல்வத்தையும் பீரோவையும் வைப்பதன் மூலம் நமக்கு வீண் செலவுகள் குறையும், விபரீத செலவுகள் குறையும், மருந்துகள் மற்றும் மருத்துவ செலவுகள் நாம் குறைக்க முடியும். இந்த தென்மேற்கு மூலையை கன்னி மூலை அப்படின்னு சிறப்பாகவும் சொல்லுவாங்க. இந்த கன்னி மூலை என்பது விநாயகப் பெருமானுக்கு உரிய மூலையாகவும் அவருக்கு உகந்த ஒரு பகுதியாகவும் சொல்லப்படுது. நீங்கள் இந்த திசையில் இருக்கக்கூடிய பீரோவில் செல்வம் சம்பந்தமான பொருட்கள், பணம், நகை, பத்திரம் வைப்பதன் மூலம் அது மென்மேலும் பெருகும். உங்களுக்கும் மென்மேலும் உதவியாகவும் மிகப்பெரிய சக்தியும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வகையிலும் அது அமையும். தென்மேற்கு மூலையில் பீரோ வச்சுட்டீங்க, அதை கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி நீங்கள் திறக்கிற மாதிரி வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து, தென்மேற்கு மூலையில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து வடமேற்கு மூலையிலையும் பீரோ வச்சு பயன்படுத்தலாம். வடமேற்கு மூலையில் பீரோ வைப்பதன் மூலம் காற்று மாதிரி உங்களுக்கு பணம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். தண்ணி கூட சில நேரங்களில் நம்மக்கிட்ட ஆவியாயிடும், ஆனால் காற்று மட்டும் என்றைக்குமே குறையாது. அதுபோல் காற்று மாதிரி பணம் உங்ககிட்ட என்றைக்குமே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வடமேற்கு மூலையில் நீங்கள் பீரோ வச்சிங்க அப்படின்னா கிழக்கு அல்லது தெற்கு திசை நோக்கி நீங்கள் திறப்பது போல் நீங்கள் பீரோ வைக்கலாம். பீரோவை வாஸ்து முறைப்படி எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பீரோவில் பணத்தை வைப்பதற்கு முன்பாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் மங்களகரம் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்தை தான் குறிப்போம். அந்த பீரோவில் மஞ்சள் நிற துணியை வைத்து அதன் மீது செல்வம் தொடர்பான பணம், நகை, பத்திரங்கள் வைத்து பயன்படுத்துவதன் மூலம் அது மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்களையும் பீரோவில் வச்சிங்க அப்படின்னா மென்மேலும் அந்த பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பச்சை கற்பூரம் இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர பொருள். வசம்பு இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான பொருள். மேலும் கிராம்பு, ஏலக்காய் இவையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான பொருள். கல்லுப்பு இது மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாலட்சுமி அம்சம் கொண்ட கல்லுப்பையும் நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவும் பணத்தை மேலே ஈர்த்து உங்கள் செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில அன்பர்களுக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இருக்காது. அதனால் அவங்க இஷ்டப்படி தான் ரூம் இருக்கும். அந்த ரூமில் அவங்க விருப்பப்படி படுப்பாங்க. இதனால் எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பிரச்சனை வந்த பிறகு தான் வாஸ்துல ஏதாவது கோளாறு இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. முன்கூட்டியே இதை நம்ம சரி பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனால் நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது. ஒரு வீட்டில் வாஸ்துப்படி கட்டில் எங்கே இருக்கணும், பெட்ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டுடைய தலைவன் தலைவிக்கூடிய பெட்ரூம், படுக்கை அல்லது கட்டில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அறையில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க இருவருக்கும் நல்ல ஒரு அந்யூன்யம் ஏற்படும். அவங்களுக்குள்ள எந்தவித சண்டையும் கருத்து வேறுபாடும் ஏற்படாது. மேலும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் அப்படின்னு வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு. வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய சிறந்த ஒரு அறை எதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியை குழந்தைங்களுக்கான ஒரு அறையாக சொல்லப்படுது. மேலும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு அறை படுக்கை அறையாக கட்டில் மற்றும் பாய் விரித்து அவங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை வீட்டில் கன்னி பெண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா, அதாவது கல்யாண வயசில் கன்னி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடமேற்கு மூலை மிக சரியான ஒரு அறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் விருந்தாளிங்க என்ன வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடமேற்கு மூலை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இருக்கிறதே ஒரே ரூம் தான், அந்த ரூமில் நான் எப்படி வாஸ்து பார்க்க முடியும், தங்கறதுக்கு வசதி இல்லாத போது வாஸ்து மட்டும் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் படுக்கும்போது தென்மேற்கு திசையில் போய் படுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ரூம் இருக்கும்போது தென்மேற்கு பகுதியில் எந்த சுவற்றை ஒட்டி படுத்தால் மிகவும் சிறந்தது அப்படின்னா மேற்கு, வடமேற்கு அல்லது தென்மேற்கு அந்த திசையில் போய் நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறந்தது. இப்போ கணவன் மனைவிக்கு வாஸ்துப்படி சிறந்த பெட்ரூம் அறை அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த தென்மேற்கு மூலையில் எப்படி கட்டில் போடணும் அப்படின்னா ஒன்று தெற்கு சூறை ஒட்டின மாதிரி கட்டில் போடணும், இல்லைனா மேற்கு சூறை ஒட்டின மாதிரி கட்டில் போடணும். இந்த திசையில் கட்டில் போட்டிங்க அப்படின்னா வாஸ்து முறைப்படி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சூறை ஒட்டி நீங்கள் கட்டில் போட்டிங்க அப்படின்னா தலை தென் பக்கம் வச்சு நீங்கள் படுக்கணும். மேற்கு சூறை ஒட்டி நீங்கள் கட்டில் போட்டிங்க அப்படின்னா தலை மேற்கு சூர் பக்கம் வச்சு நீங்கள் படுக்கணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தலையை வடக்கு பக்கம் வைத்து படுக்கக்கூடாது. அறிவியல் ரீதியாக காந்தத்தன்மை கொண்டது நம்முடைய பூமி அப்படின்னு சொல்லப்படுவதால் வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதன் மூலம் காந்த புலங்களால் நம்முடைய உயிர் சற்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வடக்கு பக்கம் மட்டும் தலை வைத்து படுக்காமல் தெற்கு பகுதி, மேற்கு பகுதி தலை வைத்து படுக்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் எப்பவுமே கிழக்கு திசையில் தான் தலை வைத்து படுப்பேன். வடக்கு திசையை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 3 திசையில் உங்களுக்கு எது நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தருமோ அந்த திசையில் தலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் நல்லது. இப்போ கணவன் மனைவியாக இருந்தால், அந்த வீட்டுடைய தலைவனாக இருந்தால் தப்பி தவறி கூட இந்த குறிப்பிட்ட திசையில் வீட்டில் கட்டிலோ பெட்ரூமோ வரக்கூடாது அப்படின்னு வாஸ்து சொல்கிறாங்க. வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அறையில் கணவன் மனைவிக்கு பெட்ரூம் வரக்கூடாது. அப்படி இல்லையா தென்கிழக்கு இருக்கக்கூடிய திசையிலும் கணவன் மனைவிக்கு கட்டில் வரக்கூடாது. வாஸ்துப்படி இந்த 2 திசையிலும் கணவன் மனைவிக்கு பெட்ரூமோ கட்டிலோ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அதிகமான அந்யூன்யம் இருக்காது, அடிக்கடி சண்டை வரும், கருத்து வேறுபாடு நிலவும் அப்படின்னு வாஸ்துல சொல்லியிருக்காங்க. எனக்கு வாஸ்து மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. என்னுடைய பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தென்கிழக்கு மூலை தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் 2 பேருடைய மனப்பொருத்தத்தின் வலிமை பொறுத்து உங்களுக்கு சண்டை வராமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மனப்பொருத்தம் சரியில்லை, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த வாஸ்துவே ஒரு முக்கிய காரணமாக இருந்து பிரச்சனை மென்மேலும் அதிகரிக்க ஒரு காரணமாக அமையும். மேலும் படுக்கை அறையில் சில பொருட்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நம்மளுடைய தூக்கத்தை அதை மேலும் தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. படுக்கை அறையில் அதுவும் குறிப்பாக தலை வைக்கும் இடங்களில் குப்பை தொட்டியோ குப்பைகளோ இருக்கக்கூடாது. ஒரு சிலர் வீட்டில் செருப்பு போட்டு நடப்பாங்க. அப்படி நீங்கள் செருப்பு போட்டு நடக்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் படுக்கறைக்குள் தூங்கும்போது மட்டும் செருப்பை ரூமுக்கு வெளியே விட்டுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்கை அறையில் மிகவும் வெயிட்டான பொருட்கள், கனமான பொருட்கள் இருக்கக்கூடாது. இந்த கனமான பொருட்கள் இருப்பதன் மூலம் மனோரீதியாக இது ஒரு விதமான அழுத்தத்தையும் ஒரு விதமான மன உளைச்சலும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒரு சிலர்லாம் படுக்கை அறையில் பெயிண்டிங், ஃபோட்டோஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த பெயிண்டிங்ஸ், ஃபோட்டோஸ் கூட ரொம்பவும் குறிப்பாக அறிந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் டிசாஸ்டர், ரொம்ப பயங்கரமான அனிமல்ஸ், சில நெருப்பை குறிக்கக்கூடிய படங்கள் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உளவியல் ரீதியாக ஒரு விதமான பயத்தையும்
கவலையும் அச்சுறுத்தலையும் ஒரு வேதனையும் உங்களுக்கு அறியாமலே உங்களுக்குள் தூண்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக உங்களுக்கு பயத்தையும் கவலையும் அச்சத்தையும் மேலும் சபலத்தையும் மோகத்தையும் தூண்டுற மாதிரி கூட படங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்கை அறை பெட்ரூம்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா நம்ம நிம்மதியாக தூங்கணும். அந்த நிம்மதியான தூக்கத்தை தரும் போல நீங்கள் படங்களை வச்சுருக்க வேண்டும். நேச்சர்ஸோ இயற்கை சம்பந்தமான விஷயங்களையோ அருவிகளையோ கடலையோ சில காடுகளையோ மலர்களையோ குழந்தைகளையோ உங்கள் திருமண படங்களையோ கூட நீங்கள் வச்சுருக்கலாம். மேலும் பெட்ரூமில் எந்த மாதிரி கலர் இருந்தால் என்ன மாதிரியான மனநிலை நம்மளுக்கு உருவாகும் அப்படின்னு உளவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க. உங்களுடைய பெட்ரூம் நீல நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா மனநிறைவு உங்களுக்கு ஏற்படுமா, உங்களுக்குள்ள உண்மையான ஒரு சூழ்நிலை உருவாக்கும், மேலும் அழகாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பச்சை நிறத்தில் நீங்கள் பெட்ரூம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, பச்சை கலர் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் மேக்ஸிமம் லைட் கலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நேர்மையான ஆற்றலை அது உண்டு பண்ணும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் நிறத்தில் உங்கள் பெட்ரூம் நிறம் இருக்குது அப்படின்னா வாஸ்து பிரகாரம் அது மிகவும் சிறந்த நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதமான மகிழ்ச்சியையும் ஒரு இன்பத்தையும் அது அதிகமாக தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இளஞ்சிவப்பு நிறம் பெட்ரூமில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு விதமான கவர்ச்சி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் நீங்கள் உருவாக்குவீங்க, ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெட்ரூமுக்கு சிறந்த வாஸ்து நிறமாக இளஞ்சிவப்பு, இளம் ஆரஞ்சு, மேலும் இளம் ப்ரௌன் நிறத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கலரை பயன்படுத்துகிறீங்க, ஒரு சிலர்லாம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவாங்க. இது மிகவும் மிகவும் சிறந்த ஒரு வாஸ்து நிறமாக சொல்லப்படுது. வெள்ளை நிறத்தில் பெட்ரூம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் அந்த பெட்ரூமுக்குள்ளே சண்டையே ஏற்படாதான், மேக்ஸிமம் சமாதானமான ஒரு விஷயமே அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீறி சண்டை வந்தால் கூட சீக்கிரமாக சமாதானம் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இளஞ்சிவப்பு நிறத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நேர்மறையான ஆற்றலையும் ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. பெட்ரூமில் இந்த நிறம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் பெட்ரூமில் ஊதா நிறம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தூக்கம் நிம்மதியான ஒரு தூக்கமாக இருக்கும் அப்படின்றாங்க. நல்ல ஒரு உறக்கத்தையும் ஒரு ஆழ்நிலை நிம்மதியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெட்ரூமில் நாம் பயன்படுத்தக்கூடிய பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப அடர் நிறத்தில் இருக்கக்கூடாது, லைட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர் நிறத்தில் இருந்தால் ஒரு விதமான மன சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. லைட் கலரில் இருந்தால் நம்ம மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும். அந்த பெட்ரூமில் நீங்கள் எந்த ஒரு விவாதம் பண்ணிங்கன்னா கூட அந்த விவாதத்தை நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்காமல் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேலும் சண்டையை வளர்க்காமல் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் முடிப்பீங்க. பெரும்பாலும் பெட்ரூமில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு நிறமாக இருந்தாலும் லைட் கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வாஸ்து முறைப்படி கட்டிலும் பீரோவும் சரியான திசையில் இருக்கா, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.